வெல்கம் பேக் டு ஆன்லைன் சமையலறை. இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான செம்ம டேஸ்டான வெந்தயக்கீரை அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போலேயே வெந்தயக்கீரையை பொரியலாக செஞ்சால் கிட்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லை, ஒரு சில பெரியவங்களுக்கு கூட பிடிக்காது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரம் இந்த வெந்தயக்கீரை அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு கழுவி எடுத்த புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் ஊற வச்சு எடுத்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே சுத்தம் பண்ண வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். மூணு லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு உங்களுக்கு வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காயை சேர்த்து நல்லா இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அளவு செய்முறை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அரைச்ச மாவை தோண்டி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததும் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். நீங்க கீரையை சுத்தம் செய்யும் போதே கொஞ்சமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடையில கீரை இருந்தால் நல்லா இருக்கும். கீரையை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சேர்த்தா செம்மையாக இருக்கும், மென்று சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட அரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் நாம் உப்பு சேர்க்கலை, ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் முன்னாடி நம்ம வெந்தயக்கீரை வணக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது அடுப்பில் தோசைக்கல் வச்சு காய விடலாம். கல் நல்லா காஞ்சதும் மாவை விட்டு நல்லா தோசை விடுற மாதிரி சுற்றி விடலாம். இது வேக கொஞ்சம் நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வேக விடலாம்.
கொஞ்சமாக அடை மேலே வந்து இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம். வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வெந்தயக்கீரை அடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான வெந்தயக்கீரை அடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட பார்க்கலாம். ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வரும்.